ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே துணியை காய போட்டுடலாம், சூடு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டேங்க. துணியை காய போட்டுட்டு இங்கிட்டு திரும்புகிறேன், கொடி இருந்து விழுந்துருச்சு. சரின்ட்டு அதை ஒப்புக்கு கட்டி விட்டுட்டு பசி கிளம்பிடுச்சா, சரி சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. தோசை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொல்லை பக்கம் கூட்டுற வேலை இருந்துச்சு, அதையும் கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் மதிய சமையல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி சாம்பாரும் சாதமும் வெளியே அடுப்புலேயே வச்சுருந்தேங்க. அதுக்கு தாங்க காய் அரிஞ்சிட்ருக்கேன். அப்புறம் பாவக்காய் வறுவலும் முட்டையும் வச்சுருந்தேங்க. சாம்பார் ரெடி உள்ளே போய் பாவக்காய் வறுவல் செய்யணுங்க. யார் யாருக்கெல்லாம் விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாவக்காய் வறுவலை வறுத்துட்டு முட்டையும் வேக போட்டுட்டு கொஞ்சம் பூ இருந்துச்சுங்க கனகாம்பரம் செடியில், அதை பறிச்சிட்டு வந்து உட்காந்து காட்டிகிட்டு இருந்தேங்க. இதை காட்டிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிக்கணுங்க. மாடியில் கொஞ்சம் சந்தனமில் இருந்துச்சா, அதையும் பறிச்சிட்டு வந்து கட்டிட்டேங்க. அப்புறம் கட்டிகிட்டு இருக்கப்போ நாய்க்குட்டி படுத்துருந்துச்சு, அதையும் கொஞ்சம் ஹாய் சொல்ல வச்சுட்டு, இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு அவ்வளோதாங்க, போர் அடிக்கும். ஒரு நைட் சமையல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நைட்டுக்கு இன்றைக்கி பூரி தாங்க ரெடி பண்ணேன். இந்த மாவு பிசைஞ்சிட்டு அடிக்க பயந்து ஓடுறாங்கங்க. அப்புறம் மாட்டுக்கு கஞ்சி வச்சுருந்தேன்னா அந்த கொடியிலேயே உருளைக்கிழங்கும் வேக வச்சுட்டேங்க குருமாவுக்கு. அப்புறம் குருமா பூரிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.